அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் Zaybah கிரியேஷன். இந்த வேஸ்ட்டான பவுட்ரு பாட்டில் வச்சு தான் ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஹோம்மேடான பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் 2 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பிளாக் கலருக்கு, இன்னொன்று வந்து ஒயிட் கலருக்கு. 2 கண்டெய்னர்லேயுமே வந்து 1 ஸ்பூன் வந்து பேபி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நார்மலான நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2லேயுமே வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, 1 ஸ்பூன் வந்து ஒயிட் க்ளூ, ஃபெவிகால் வந்து 2லேயுமே வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் பவுடர் எடுத்துட்டோம்னா 1 ஸ்பூன் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பிளாக் கலர் ஹோம்மேட் பெயிண்ட்டு தான் வந்து பாட்டில் ஆர்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஐடியா வச்சு ஒயிட் கலர் பெயிண்ட், ஹோம்மேட் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது 2லேயுமே வந்து ஃபெவிகால் அண்ட் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கண்டெய்னருமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது வந்து பவுட்ரு வந்து வெளியே வந்துடும். ஸோ வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் வந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கறதே இருக்குது. ஸோ 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளாக் கலர் தானே பண்ண போகிறோம். ஸோ பிளாக் ஸ்கெட்ச், வேஸ்ட்டான பிளாக் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். அதோட பின் பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டியூப் ஃபார்மில் வந்து கலரிங் ஏஜென்ட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 2 சொட்டு ட்ராப்ஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட கலர்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து கண்டெய்னரில் வந்து விழுகும். அதுதான் நமக்கு வேணும். ஸோ அந்த கலர் வேணும். ஸோ 2 சொட்டு ட்ராப் வந்து மேலே வந்து நீங்கள் தண்ணியை வந்து மேலே விட்டிங்கன்னா கீழே வந்து அதோட பெயிண்ட் எல்லாம் வந்து கீழே வந்து விழுகும். விழுந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஃபுல் ஸ்கெட்சும் வந்து தேவைப்படும். ஸோ வந்து ஃபுல் ஸ்கெட்சையும் வந்து இதே மாதிரியே வந்து ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து நல்ல டார்க்கான பிளாக் கலரில் தான் தேவைப்படும். அப்போ தான் பாட்டில் ஆர்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கெட்சையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலரில் நமக்கு தேவைப்படும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து இந்த பாட்டில் மேலே வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் அப்ளை பண்ணும்போது இது வந்து ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வந்து அதில் வந்து வாட்ரு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஒரு 2 சொட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஆட் பண்ணிவிட்டு அதை வாட்டர் ஆட் பண்ணதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அது ஃபுல்லாத்தையும் வந்து பாட்டில் மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 2 கோட்டு தான் கொடுக்க போகிறேன். அதுவே போதும். நீங்கள் தண்ணி ஒரு வேளை அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 கோட் கொடுத்துக்கோங்க. நமக்கு அங்கே அந்த பவுட்ரு பாட்டிலில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கள்ல அதெல்லாம் வந்து மறையணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஷேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் பவுட்ரு பாட்டில் ஃபுல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் நல்லா பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒயிட் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹோம்மேட் பெயிண்ட் கிடையாது. இந்த பெயிண்டில் வந்து ஒரு தின்னான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷில் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷில் வந்து ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா வராமல் தான் இருக்கும். எனக்கும் ஸ்டார்டிங் நல்லா வரல. அதுக்கப்புறம் போக போக வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சர்க்கிள்ஸ் வந்து எந்த ஷேப்பில் அது ஒரு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து சர்க்கிள்ஸ் வந்து வரைய போகிறேன். சர்க்கிள்ஸ் வந்து வரைச்சி அப்படி கொண்டு போக போகிறேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரியே வந்து கர்வ் ஷேப்பில் வந்து கொண்டு போங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் சர்க்கிள்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து
பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வாட்ரு வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக வாட்ரு தொட்டுட்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும் கடைசி லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.